பண ஆசைக்காக சுவாமியிடம் வருபவர்களுக்கு உங்களின் பதில் என்னங்கய்யா? எதுக்காகவாது சாமிகிட்ட வரணும்னு ஒரு எண்ணம் வருதில்ல. சிலவங்களுக்கு பணம், சிலவங்களுக்கு புகழ், சிலவங்களுக்கு அதிகாரம், சிலவங்களுக்கு மண் ஆசை. இப்படி ஏதோ ஒரு காரியத்துக்காகவாது ஒரு ஞானியை அணுகணும்னு தோணுதில்ல. ஆனால் ஞானிகிட்ட வந்ததுக்கப்புறம் எல்லாமே பஸ்பங்கள் ஆகிடும். அந்த ஆசைகள் எல்லாமே பஸ்பங்கள் ஆகிடும். கொஞ்ச காலம் அவன் தொடர்ந்து சாமிகிட்ட வந்தானா. ஏன்னா சாமியுடைய வாழ்க்கை நெருப்பு மாதிரி. அந்த நெருப்பில் நெருங்க 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 அந்த அவனுடைய ஆசைகள் பூரா பஸ்பமாகி இதை கடந்த ஒரு வாழ்க்கை அந்த நெருப்பினுடைய வெளிச்சத்தில் அவனுக்கு தெரியும். அந்த வாழ்க்கையை விரும்ப ஆரம்பிச்சிட்டான்னா சுவாமிக்கு நெருக்கமாயிட்டான்னு அர்த்தம். ஸோ இது எல்லாமே பணத்துக்காக மற்ற சில்லற ஆசைகளுக்காக வரக்கூடியவங்க அத்தனை பேரையும் எல்லாத்தையும் சாமி மாற்றுவாரா தெரியாது. ஆனால் நெருங்கி வரக்கூடியவங்களை பசுமாக்கிடுவார். நெருங்கி வரக்கூடியவங்களுடைய அத்தனை உணர்வுகளையும் பொசுக்கிடுவார். அத்தனை ஆசைகளையும் பொசுக்கிடுவார். அது ரொம்ப வேதனை மிகுந்தது. அதே மீறி தன்னை நோக்கி வர்றவங்களுக்கு தன்னுடைய உண்மையான சொரூபத்தை காட்டி அவங்களை அரவணைத்து கொள்வார். தன்னோட இணைத்து கொள்வார், ஒன்றுபடுத்தி கொள்வார். அதான் அவர் செய்கிற காரியமே. அவருடைய பணியே அதான். அதில் 1000 பேருக்கு 5 பேர் கிடைச்சாங்கன்னாவே அவர் சந்தோஷம். மிச்சம் இருக்க 995 பேரையும் அவங்களுக்கு வேண்டியது என்ன? ஒரு வீடு, 2 காரு, ஒரு கல்யாணம், ஒரு உடம்பு ஆரோக்கியம் இதானே கொடுத்துட்டு போயிடுவார். ஏதோ நீங்கள் ரோட்டில் போய்கிட்டே இருக்கீங்க, கொஞ்சம் காசு இருக்குது, பிச்சைக்காரங்களுக்கு போட்டு போகல, அந்த மாதிரி அவரும் போட்டு போயிடுவார். இந்த சில்லறையை வாங்கின மயக்கத்திலேயே அவங்க போயிடுவாங்க. ஆனால் இந்த சில்லறை கண்டு மயங்காமல் தனக்கு சுவாமி தான் வேணுங்கிற ஒரு நாட்டத்தில் வரக்கூடியவங்களை சுவாமி தனித்து வச்சிருப்பார், தன்னோட இணைச்சி வச்சிருப்பார். அவங்களோட எப்பயுமே நிரந்தரமாக இருப்பார். தன்னோட எப்பயுமே இருத்தி வச்சுக்குவார். அவங்களுடைய ஆத்மா, சரீரம் எல்லாமே தன்னோட கலந்து ஒன்றாக வச்சிருப்பார். அந்த மாதிரி பக்தர்களுக்காகவே சாமி வந்தவர். அவங்களுடைய பரிணாம வளர்ச்சிக்காகவே சாமி வந்தவர். அதனால் இந்த ஆசைகளெல்லாம் பட்டு வர்றாங்கள்ல, அந்த வர்றவங்களெல்லாம் நம்ம தப்பு சொல்ல வேண்டாம். யாருக்கும் ஆசை இல்லை. ஒரு ஞானி சொன்னார், மவுண்ட் ரோட்டில் மெட்ராஸில் நடந்து போகும்போது ரொம்ப காலத்துக்கு முன்னால் அத்தனையும் ஜோடித்து வச்சுருந்தாங்களாம். அப்போ இந்த டிரான்சிஸ்டர்ஸ், ரேடியோஸ் இதெல்லாம் பெரிய பெரிய விஷயங்கள். அதெல்லாம் ஜோடித்து வச்சுட்டு இருந்தாங்களாம். சில கார்கள் எல்லாம் ஷோரூமில் அவ்வளோ அழகாக பாலிஷ் பண்ணி வச்சுருந்தாங்களாம். அவர் நடந்து போய்கிட்டே இருந்தாராம். நடந்து போய்கிட்டே இருக்கும்போது தன்னுடைய சீரன்ட்ட சொல்கிறாராம், நாங்கள் எல்லாம் ஆசைப்படாதன்னு சொல்கிறோம். ஆனால் இவ்வளோ அலங்கார பொருட்கள் பார்த்தா எந்த மனசுல வேதளிச்சு போய் ஆசைப்படாமல் இருக்கும்? ஆசை வரத்தான் செய்யும். அந்த ஆசையை அடக்குன்னு சொல்லுவோம் ஒரு பக்கம். ஆனால் அந்த ஆசையை இது வளர்த்து விடுறதுக்கு இத்தனை சாதனாக்கள் இருக்கு. இவ்வளவு சாதனைகள், இத்தனை ஒரு பொருட்களுமே உங்களுடைய ஆசையை வளர்க்கத்தானே செய்யுது. இதுக்கெல்லாம் விடிவு எங்கே இருக்குது அப்படின்னு விரக்தி அடைஞ்சு போய் கேட்பாராம். அவர்கிட்ட வர்றவங்க நிறைய பேர் என்ன கேட்டாங்க, சாமி ரொம்ப கடனாக போச்சு, சாமி தொழில் சரியில்லை, சாமி எனக்கு ஆரோக்கியம் இல்லை, சாமி என் பிள்ளைக்கு ரொம்ப நாளாக கல்யாணம் ஆகலை, சாமி என் பையன் சரியாக படிக்க மாட்டேங்கிறான், சாமி என் பையனுக்கு தவறான பழக்க வழக்கங்கள் இருக்குது, இப்படித்தானே கேட்குறாங்க. இப்படி கேட்டவங்களுக்கு சரி ஏதோ ஒரு வகையில் அவங்க ஆறுதல் கொடுத்து அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வச்சுட்டாங்கன்னா அவங்க அதோடு சரி போயிடுறாங்க. சிலவங்க அமைதியாக உட்காந்துட்டு, சாமி நான் என்ன செய்யணும், எனக்கு இந்த வாழ்க்கை வேண்டாம் சாமி, எனக்கு வேறு நான் என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல சாமின்னு சொல்லி கண்ணீர் விட்டு அழுறான்ல, அவன் என் சுவாமிக்கு ரொம்ப பிரியமான பக்தன். அவனால் அந்த உலகத்துக்கு ஒரு இடத்துல வராது. உலகத்திலிருந்து எத்தனை இடத்துல வந்தாலும் அவன் தாங்கிக்குவான். அவன் அந்த ஆசைகளே இருக்காது. அந்த உலகில் ஆசைகள் எதுவுமே அவன்கிட்ட இருக்காது. அவனுக்கு இருக்கிறது பூரா அந்த பரமார்த்த பக்தி ஒன்று தான் இருக்கும். அவன் சாமிகிட்ட அழுவான், எனக்கு என்ன செய்யறதுனே தெரியல சாமி, நான் எதுக்கு வந்திருக்கேன், என்னுடைய வாழ்க்கை நோக்கு என்ன புரியல சாமி, நானும் எல்லா புஸ்தகங்களையும் படிச்சிட்டேன், எனக்கு தெரியல சாமி, நீங்கள் தான் எனக்கு அருள் பாலிக்கணும் சாமின்னு காலில் விழுறான்ல சாமி காலில். அவனை அப்படியே வாரி அணைத்திக்குவார், அவனை தன்மயமாக்கிடுவார். அந்த மாதிரி பக்தன் இந்த ஆசைப்பட்ட மக்களோடு தான் சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கான். இந்த ஆசைப்பட்ட மக்களாக அவனும் வருவான். அவனை இனம் கண்டு தனியாக பிரித்து வச்சு
அவனை அருள் பாலிப்பார். அவன் வந்து பணக்காரனாகவும் இருக்கலாம், ஏழையாகவும் இருக்கலாம், படித்தவனாகவும் இருக்கலாம், முட்டாளாகவும் இருக்கலாம், படிக்காத முட்டாளும் இருக்கலாம். ஆனால் அவன்கிட்ட அந்த பக்தி இருக்கும், அவன்கிட்ட அந்த பரவசம் இருக்கும், அவன்கிட்ட அந்த வைராகியம் இருக்கும். அவனுக்காகவே காத்திருக்கார். ஆசைப்பட்டவங்களோட தான் அவனும் வருவான். இந்த ஆசைப்பட்டவங்களாம் வரலேன்னு வைங்க, அவங்களுக்கு அடுத்த ஸ்டேஜ் தெரியாதுல்ல. இந்த ஆசையெல்லாம் பட்டாத்தான் அந்த ஆசையினுடைய வினை பயன் இருக்குல்ல, அது என்ன துக்கம். இந்த துக்கம் வரும். ஆசைப்பட்ட பொருள் கிடைச்ச உடனே அவனுக்கு அந்த இன்பம் கிடைச்சிடாது. அந்த இன்பத்தோட சில துக்கங்கள் சேர்ந்து வரும். அந்த துக்கம் வந்த உடனே மறுபடியும் யார்கிட்ட வருவான்? சாமிகிட்ட தான் வருவான். இந்த சாமியார் இல்லைட்டா இன்னொரு சாமியார்கிட்ட போவான். விசாரம் பண்ண ஆரம்பிச்சிருவான், எனக்கு ஏன் துக்கம் வருது. ஸோ இந்த ஆசைகளெல்லாம் தேவை. இதெல்லாம் வந்தால் தான் உலகில் வாழ்க்கை நடக்கும். இந்த உலகில் வாழ்க்கை நடந்தால் தான் அந்த உலகில் வாழ்க்கையினுடைய நிலையாமல் தெரியும். இந்த நிலையாமல் தெரிஞ்சால் தான் அந்த ஆத்ம சாட்சாத்காரம் புரியும். அந்த ஆத்ம சாட்சாத்காரம் புரிஞ்சால் தான் ஞானிகளுடைய தேடல் வரும். அந்த ஞானிகள் தேடல் வந்தாவே அங்கே முடிஞ்சு போது அவனுடைய பயணம் ஞானிகள்கிட்ட முடிஞ்சிடும். ஸோ இந்த ஆசைகள் வரட்டுமே, இந்த ஆசை படட்டுமே, இந்த ஆசைகளை தேடி ஞானிகள்கிட்ட வரட்டுமே. மக்கள் நல்லாவே வரட்டுமே. அவங்களுக்கு வேண்டியதும் கிடைக்கும், தேவைப்படுறதும் கிடைக்கும். அவங்களுக்கு வேண்டியது ஒன்று, அவங்களுக்கு தேவைப்படுறது ஒன்று. அந்த தேவைப்படுறதை தான் சுவாமி முக்கியத்துவம் கொடுப்பார். அந்த வேண்டுதலை வந்து ஒன்று நிறைவேற்றி வைப்பார். போ போ போ. ஆனால் எதுக்குன்னா அவங்களுக்கு தேவைப்படுறதை கொடுக்கறதுக்காக. இல்லாட்டா திரும்பி வரமாட்டான். அதனால் தேவைப்படுறதை கொடுக்கறது என்னென்னா என்ன, அந்த தெளிவு, அந்த வாழ்க்கை, அந்த விதமான ஒரு வித்தியாசமான ஒரு வாழ்க்கை முறை இருக்குங்கிற காட்டுற அந்த ஒரு தெய்வீகம், இதை கொடுக்கத்தான் அவன் வர்றான். சுவாமி தயாராக காத்துட்ருக்காரு. அவனை அதை பெற்றுக்கொண்டான்னா பிரமாதம். அதான் மாட வாழ்க்கையினுடைய பரிணாம வளர்ச்சி.